ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜியோடெஸ் வெப்சைட்டில் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணிட்டு பிட்காயின் எப்படி பை பண்ணுறது, வாங்கின பிட்காயினை எப்படி இன்னொரு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. பிட்காயின் பை பண்ணுறது, செகண்ட் பிட்காயின் எப்படி வித்ட்ரா பண்ணுறது. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பிட்காயின் வாங்குறதுக்கு நீங்க உங்களோட ஜியோடெஸ்ல ஐஎன்ஆர் பேலன்ஸ் ஆட் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி என்னோட பேலன்ஸ்ல 700 ருபீஸ் இருக்கு. நீங்க டெபாசிட் பண்றது எப்படின்றத பார்க்கணும்னா நம்மளோட ஜியோடெஸ் சேனல்லையே ஐஎன்ஆர் டெபாசிட் பண்றது எப்படின்றதுக்கான ஒரு டீடைல் வீடியோ இருக்கு. நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிட்காயின் வாங்குறதுக்கு இங்க காயின் பேலன்ஸ்ல பிட்காயின் செலக்ட் பண்ணீங்கன்னா பிட்காயினோட ஆர்டர் புக் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க இதுல ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிட்காயினோட ஆர்டர் புக் பேஜ் ஓப்பன் ஆகும். மற்ற காயினோட ஐஎன்ஆர் பேர்ஸ் டீடைல்ஸும் இங்க மார்க்கெட்ஸ்ல இருக்கும். நீங்க வேற காயின் வாங்குறதுக்குனாலும் இங்க இருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பை செல் ஆப்ஷன் இங்க இருக்கு. இப்போ நீங்க பை பண்ணணும்னா டாப் செல்ல உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸ் இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா நீங்க வாங்க போற பை ஆர்டர் செல் ஆர்டர் கூட மேட்ச் ஆகி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ உடனே வாங்கணும் அப்படின்னா நீங்க டாப் செல்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ டாப் செல்ல 0.00299088 பிடிசி அவைலபிளா இருக்கு 7,19,000 பிரைஸ்ல. இப்போ நீங்க இந்த பிரைஸ்ல இருக்கிறத விட நீங்க கம்மியா வர்றப்பதான் உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல பிரைஸ்ல இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இப்போ நீங்க 7,15,000 வரப்பதான் உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா 7,50,000 பிரைஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு டோட்டல்ல உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் அதை என்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு குவான்டிட்டியில எவ்வளவு வரும்ன்றது உங்களுக்கு இதுல கால்குலேட் ஆயிருக்கும். இப்போ நான் உடனே வாங்கணும் அப்படின்றதுக்காக 7,19,000 டாப் செல்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதே பிரைஸ்க்கு மேட்ச் பண்றேன். டோட்டல்ல அவைலபிள் பேலன்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணா உங்களுக்கு குவான்டிட்டியில எவ்வளவு வரும்ன்றது கால்குலேட் ஆகும். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றேன். பிளேசிங் ஆர்டர் ஃபார் குவான்டிட்டி அட் பிரைஸ் 7,19,000. எஸ், இப்போ என்னோட ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஆர்டர் சக்சஸ், எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. இங்க காயின் பேலன்ஸ்லயும் ஆட் ஆயிருக்கு. எனக்கு ஓப்பன் ஆர்டர்ஸ் எதுவும் இல்லை. என்னோட ஆர்டர் ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த எக்ஸிக்யூட் ஆன பேலன்ஸை இங்க டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட் பேஜ்ல காயின் பேலன்ஸ் இருக்கும். காயின் பேலன்ஸ்ல என்னோட பிட்காயின் பேலன்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே ட்ரேட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர் டீடைல் இருக்கும். இங்க இந்த பிளஸ் லிங்க் செலக்ட் பண்ணா என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கான டீடைல்ஸ், எந்த பிரைஸ்ல ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு 0.25% ஃபீஸ் அப்படின்ற டீடைலும் இதுல இருக்கும். ஸோ பிட்காயின் வாங்குறது எப்படின்ற ப்ராசஸ் இதுதான். இப்போ இந்த பிட்காயினை எப்படி இன்னொரு வேலெட்கோ இல்ல உங்க வேற வெப்சைட்க்கு எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல காயின் பேலன்ஸ்ல வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வித்ட்ராவல் அட்ரஸ்ல நீங்க இப்போ வேற எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்ல வேற வேலெட்டுக்கான உங்களோட பிட்காயின் அட்ரஸ் அதுல என்டர் பண்ணணும். ஸோ என்னோட வேற வேலெட்டோட பிட்காயின் அட்ரஸ் ஆல்ரெடி இதுல நான் தனியா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல என்டர் பண்ணிட்டேன். குவான்டிட்டி, நான் என்னோட ஃபுல் குவான்டிட்டியுமே வேற வேலெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு இதுல ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். இப்போ வித்ட்ரா டைப் நார்மல், எக்ஸ்பிரஸ், கிரேசி அப்படின்னு 3 விதமா இருக்கு. இந்த 3க்குமே பாத்தீங்கன்னா வேற வேற ஃபீஸ். நார்மலுக்கு 0.0006 பிடிசி, எக்ஸ்பிரஸ்க்கு 0.001, கிரேசிக்கு 0.003 பிடிசி. ஆனா டிஃபால்ட்டா உங்க எல்லா வித்ட்ராவுக்குமே நார்மல் தான் செலக்ட் ஆயிருக்கும். என்னோட நார்மல் மோடே தான் நான் இதுல செலக்ட் பண்றேன். இதுல இந்த யூ வில் கெட்
நீங்க குவான்டிட்டி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் அப்படின்றதுல உங்களுக்கு ஃபீஸ் போக அந்த 0.0006 பிடிசி ஃபீஸ் போக எவ்வளோ உங்களோட ரிசீவிங் அட்ரஸ்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகுன்றதும் உங்களுக்கு இங்கேயே காட்டும் யூ வில் கெட் அப்படின்றதுல. மினிமம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 0.00065 பிடிசி, மேக்ஸிமம் 2 பிடிசி வரைக்கும் ஒரே டிரான்சாக்ஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வித்ரா கன்ஃபார்ம் பண்றேன். என்னோட மொபைலுக்கு ஓடிபி எஸ்எம்எஸ்ல வரும். நீங்க கூகுள் ஆத்தென்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டர்லயுமே அந்த ஓடிபி உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஓடிபி வெரிஃபை ஆச்சு. இப்போ செக் யுவர் மெயில் டு கம்ப்ளீட் யுவர் வித்ராவல் ரெக்வெஸ்ட். இந்த ப்ராசஸ் இன்னும் முடியல. இப்போ ஓடிபி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில்ல கிரிப்டோ வித்ரா அக்னாலேஜ் அப்படின்ற மெயில் ரிசீவ் ஆயிருக்கும். இப்போ டேஷ்போர்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ வித்ரா டீடைல்ஸ் அதுல இமெயில் வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கு. என்னோட மெயில் ஓபன் பண்றேன். என்னோட மெயிலுக்கு info@geotas.com இருந்து கிரிப்டோ வித்ரா அக்னாலேஜ் அப்படின்ற மெயில் வந்திருக்கு. இந்த மெயில் லிங்க் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிடா இருக்கும். இப்போ நீங்க இந்த மெயில் லிங்க் கன்ஃபார்ம் பண்றது 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் எலாப்ஸ் ஆகும். நீங்க மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு பிடிசி உங்களோட அவைலபிள் பேலன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த மெயில் வெரிஃபிகேஷன் லிங்கை கன்ஃபார்ம் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, 30 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பேலன்ஸ்ல இருந்து திரும்ப நீங்க வித்ரா ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிரிப்டோ வித்ரா அக்னாலேஜ் மெயில்ல எந்த அட்ரஸ்க்கு நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி நீங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்கன்ற டீடைல் இருக்கும். அப்ரூவலுக்கு இங்க கிளிக் ஹியர் கொடுக்குறேன். Your withdrawal request has been successfully processed. Go to dashboard. இப்போ டேஷ்போர்டு ஓபன் பண்ணினா அந்த கிரிப்டோ டெபாசிட் வித்ரா டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இனிஷியேட்டட் இருக்கு. இதை இப்போ இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணா இனிஷியேட்டட்ன்றதுல இருந்து அது இப்போ சக்சஸ் அப்படின்றது மாறி இருக்கு. ஸோ நீங்க மெயில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இனிஷியேட்டட் இருக்கும், அதுக்கப்புறம் உடனே சக்சஸ் அப்படின்றதுக்கு மாறும். இப்போ இந்த சக்சஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட வித்ரா ப்ராசஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்னோட பிட்காயின் பேலன்ஸும் இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு என்னோட அவைலபிள் பேலன்ஸ்ல இருந்து. இப்போ இந்த கிரிப்டோ வித்ராவல் அதோட ஸ்டேட்டஸ் எப்படின்றத பார்க்கணும்னா இந்த கிரிப்டோ டெபாசிட் வித்ரா டீடைல்ஸ்ல அந்த சக்சஸ் அப்படின்ற அந்த இதுக்கான கரஸ்பாண்டிங்ல இந்த பிளஸ் லிங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணா எவ்வளோ ஃபீஸ், எந்த டேட், அதுல எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற லிங்க் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோர் செலக்ட் பண்ணீங்கன்னா இதோட பிளாக் செயின் ஸ்டேட்டஸ் என்னன்றது பார்த்துக்கலாம். இந்த பிடிசி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான பிளாக் செயின் ஸ்டேட்டஸ் இது இப்போ tradeblock.com அப்படின்ற வெப்சைட்ல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்றது தான் என்னோட கம்ப்ளீட் ஆனதுக்கான டிரான்சாக்ஷன் ஹேஷ் ஐடி. இதுல அவுட்புட்ஸ்ல நான் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி அனுப்பியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் இருக்கு. இப்போ இது அன்கன்ஃபார்ம் அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கு. இப்போ அன்கன்ஃபார்ம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் பிளாக் செயின்ல ப்ராட்காஸ்ட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் பிளாக்ல ஆட் ஆகல. ஆட் ஆகுற வரைக்கும் அன்கன்ஃபார்ம்ல இருக்கும். இப்போ நார்மலா ஒரு பிளாக் கிரியேஷன் டைம் ஐடியலா 10 to 15 மினிட்ஸ்ல ஆகும். இது இப்போ நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமா இருக்கு, அதிக கன்ஜெஷன்ல இருக்கிறப்ப அது 30 மினிட்ஸ் ஆகலாம், 1 hour ஆகலாம், இல்லை 2 hours கூட ஆகலாம். இப்போ ஒரு அன்கன்ஃபார்ம்டு இருக்கிற டிரான்சாக்ஷன் இப்படி இருக்கும். இதே இது கன்ஃபார்ம் ஆன டிரான்சாக்ஷன், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன் ஹேஷ் ஐடி காட்டுறேன். இதுல இந்த டிரான்சாக்ஷன் இப்போ 2 கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இது மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன்லையும் அன்கன்ஃபார்ம்ல இருந்து 1 கன்ஃபர்மேஷன் 2 கன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு செர்டன் டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்க ரிசீவிங் அட்ரஸ் சைட்ல இந்த ஹேஷ் லிங்கை கொடுத்து எத்தனை கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அங்க கிரெடிட் ஆகுன்றதையும் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். பிட்காயின் பை பண்ணிட்டு வேற வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ப்ராசஸ் இதுதான். ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லை இதுல எது queries இருந்தாலும் ஜியோடெஸ் சப்போர்ட்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Thanks for watching this video.